கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஈடு இணையற்ற என்ப நாமத்தில் அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே இந்த நாளிலும் உங்களோடு கொண்டு உங்களை வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். சத்தியத்தின் மேலுள்ள அக்கறை. பிரியமானவர்களே, இயேசு கூறிய சமாரியன் ஊமையில் காயப்பட்டு கிடந்த பிரயாணியை கண்ட ஆசாரியனும் லேவியனும் யாருக்கு என்ன நடந்தால் எங்களுக்கு என்ன என்ற உணர்வோடு கடந்து போய்விட்டார்கள். காயமடைந்து குற்றுயிராய் கிடந்த அந்த மனிதனுக்காக இறங்கி உதவி செய்யவும் அவர்களுக்கு கடமை உண்டு. அவனுக்கு அவர்கள் உதவி செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதனை செய்யவில்லை. அவர்கள் அதனை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் தங்கள் மத சம்பந்தமான வேலைகளுக்கு தடையேதும் ஏற்படாவண்ணம் வேகமாக அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். அதே நிலைதான் இன்றும் அநேகர் ஊழியம் என அதிக வேகமாக செயல்படுகின்றனர். ஆனால் சத்தியத்தை குறித்தோ கவலை இல்லை. சத்தியத்திற்கு முற்றிலும் முரணாக செயல்படுகின்றவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு எந்த வருத்த உணர்வும் இல்லை. அவர்கள் 100 சபைகள் நிறுவ வேண்டும், 1000 சபைகள் ஸ்தாபிக்க வேண்டும் என்று ஆடி உழைக்கின்றார்கள். ஆனால் சத்தியம் பல விதங்களில் காயப்பட்டு கிடப்பதை குறித்தெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதே அவருடைய கொள்கை. இந்த அநேக ஐக்கியம் என்ற பெயரில் பல தேவ ஊழியர்கள் கைகோர்த்து நிற்கும் காட்சி நன்றாகத்தான் உள்ளது. ஆனால் அவர்கள் சத்தியத்தை சுய ஆசைகளுக்காக மறுதளிக்கின்றவர்களோடும் காயப்படுத்துகின்றவர்களோடும் சுமூகமாக கைகோர்த்து நிற்கும் நிலைதான் வேதனைக்குரியதாக உள்ளது. மனித உறவுகளை விட இறைவனுடைய சத்தியம் அவ்வளவு மதிப்பற்றதாகி போய்விட்டது. அந்த ஓமையில் வரும் ஆசாரியனும் லேவியனும் சத்திய கடமையை கழுவிவிட்டு தாங்கள் மத காரியங்களை பார்க்க போய்விட்டார்கள். ஆனால் அந்த பிரயாணிக்கு ஏற்பட்ட அநீதியை, அக்கிரமத்தை, காயத்தை கண்டு ஒரு சாதாரண சமாரியன் கவலைப்பட்டான். அவன் அற்பமாக எண்ணப்படுகிறவன். ஆனால் ஆசாரியனிடத்திலும் லேவியனிடத்திலும் காணப்படாத ஒரு விசேஷ தாகமும் அக்கறையும் அந்த சாதாரண சமாரியனிடத்தில் இருந்தது. லேவியனும் ஆசாரியன் செய்ய தவறிய கடமையை அவன் அங்கு செய்து லேவியனை விட ஆசாரியனை விட அவனே தேவனுடைய பார்வையில் மேன்மையாக நின்றான். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, சத்தியம் என்ன சொல்லுது அதைத்தான் நாம கை கொள்ள வேண்டும். செயல்முறைக்கு நாம் வர வேண்டும். வழியில யார் கிடந்தாலும், உங்க பார்வையில யார் இருந்தாலும், எந்த கஷ்டப்பட்டாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதே நம்முடைய முக்கிய பணியாக உள்ளது. இயேசுநாதன் அப்படிதான் சொல்றார். அவனை கண்டு பக்கமாய் விலகி போனவர்களைப் போல அல்ல, அவனை கண்டு அவனை எடுத்து தன்னுடைய தோளில் சுமந்து அவனை பராமரித்து சத்திரத்தில் சேர்த்ததுதான் உண்மை. அழகான முகத்தோற்றம் அனைவருக்கும் பிடிக்கும். அழகான இதயம் மட்டுமே ஆண்டவருக்கு பிடிக்கும். நல்ல கவனிங்க, அழகான முகத்தோற்றம் அனைவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அதே வேளையில் அழகான இதயம் மட்டுமே ஆண்டவரை ஈர்க்கும். அதனால நல்ல இருதயத்தோடு நாம் பணி செய்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை உங்களுடைய கடமையாக அல்ல, உங்களுடைய செயல்முறைக்கு அவர் நன்மை வழங்குவார். இந்த நிச்சயத்தோட நாம் நன்மை செய்ய படிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.